இன்னைக்கு இன்றைக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்கிறேன் உங்களுக்கு. இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த உலகத்துல கெட்ட மனிதர்கள் இருக்கிறதுனால நமக்கு கெட்டது நடக்குதா, அல்லது கர்ம வினையினால் நமக்கு சில தீய விஷயங்கள் நடக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்ற பாயிண்ட் நமக்கு தெரியும். அதனால நம்ம கர்ம வினை இருந்தாதான் நமக்கு கெட்டது நடக்கும் அப்படின்ற விஷயத்துல தெளிவா இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஏன் தீய மனிதர்களை பார்த்தா, தீய விஷயங்களை கேட்டா பயப்படுறீங்க? பயம் வருதா? தீய மனிதர்களை பார்த்து, தீய விஷயங்களை கேட்டு நம்ம வாழ்க்கையில இப்படி நடந்துருமோ அப்படின்னு பயம் வருதா? ம். தைரியம் வருது. தைரியமா ஒரு 12 மணிக்கு நகையெல்லாம் போட்டுட்டு நீங்க ரோட்ல நடந்துருவீங்களா? நடந்துருவீங்களா? பரவாயில்லையே. நடந்திருக்கீங்க. சூப்பர். மத்தவங்க? ஓகே. ஒண்டர்ஃபுல். ம். அதாவது நீங்க நடக்கும் பொழுது. ம். ஆ, ம். ஆமா. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு நமக்கு தெரியாது. இப்ப இது மாதிரி நம்ம பாட்டுக்கு 12 மணிக்கு நல்லா கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு ஜங்கு ஜங்குன்னு ரோட்ல நடந்தோம்னா, எப்ப கர்ம வினையினுடைய எந்த செயல், எந்த வினை எச்சமா வந்து எந்த சீனை உருவாக்கும்னு தெரியாது. ஓகே. இந்த கேள்விக்கு இன்னொரு இதை கேக்குறேன். சரி, நம்ம கர்ம வினையிலிருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியும். முடியும், முடியாது. முடியும். ம். முடியும். ஓகே. முடியும். ம். கர்ம வினையிலிருந்து தப்பிக்க முடியும் சில பேர் சொல்லியிருக்கீங்க, சில பேர் முடியாதுன்னு சொல்றீங்க. ம். எப்படி முடியும், எப்படி முடியாது? ம். மு- முடியும், முடியாது. இது ரெண்டுக்கும் நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஷார்ட்டா பார்த்துடலாம். ஏன்னா இது கர்ம வினைன்னு ஒரு தனியா ஒரு பாடம் வரும். அப்ப ரொம்ப விளக்கமா ஆழமா பார்க்கலாம். ஆனா எதுக்கு இந்த கேள்வி ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல என்ன சொல்ல போறோமோ அதற்கும் இந்த கேள்விகளுக்கும் சில தொடர்பு இருக்குது. ஓகேயா? இப்ப நம்ம கர்ம வினைகள் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன செய்தோமோ அதற்கான வினையினுடைய பலன் வரத்தான் செய்யும். இப்ப நான் வந்து ஒரு 10 நெகட்டிவ் கர்மா பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பாசிட்டிவ் கர்மா பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன நெகட்டிவ் கர்மாவோ அதற்கான நெகட்டிவ் வினை, அந்த பலன் வரும். இந்த 100லிருந்து இந்த 10எல்லாம் கழியாது. ஆனா நாம சிஸ்டர் சொன்ன மாதிரி, உமா மகேஸ்வரி சிஸ்டர் சொன்ன மாதிரி, நம்ம யோக சக்தியினால நம்ம இறைவன் கிட்ட முழுமையா நம்மள சரணாகதி கொடுக்கறதுனால அந்த சூழ்நிலை மூலமாக நம்ம துக்கத்தை அனுபவிக்க மாட்டோம். நமக்கு நல்லா தெளிவா புலப்படும். இது கர்ம வினையினால வந்த பலன். இந்த பலனை இப்ப நான் செட்டில் பண்றேன். அதாவது இந்த விஷயத்தை நான் செட்டில் பண்றேன். எனக்கு ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் நடக்குது, எனக்கு ஏதாவது நோய் வருது, இல்ல பொருளாதாரத்துல ஏதோ ஒரு சிக்கல் வருது. எது வேணா வரலாம். அது வரும் பொழுது மனதானது ஆடாது அசையாம இருக்கும். தெளிவான புத்தி இருக்கும். அத வந்து இதற்கான பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு யோசிக்க ஆரம்பிப்போம். பிரச்சனைகள் நமக்கு துக்கத்தை தராது. இதுதான் கர்ம வினை வரும் பொழுது கூட நாம கவலைப்படாம இருக்க முடியும். அதுதான் செட்டில் பண்ணுவதற்கான ஒரு நல்ல விதியாக அமைகிறது. இது முழுமையான சரணாகதி மூலமாகவும் இறைவனின் கூட நம்ம வச்சிருக்கிற யோகத்தின் மூலமாகவும் இது சாத்தியமாகும். ஓகேங்களா? இதை பத்தி நம்ம இன்னும் விளக்கமா ஆழமா வருகின்ற கிளாஸ்கள்ல பார்ப்போம். ரெண்டாவது, முடியாது. முடியாதுக்கும் இதுல பதில் இருக்குது. ஏன்னா என்ன வினை செய்தோமோ வினைக்கான பயன் வந்துதான் தீரும். அந்த இடத்துல நமக்குள்ள சரணாகதி இல்ல, யோக சக்தி இல்ல அப்படின்னா, பிரச்சனைகள் பார்த்து பிரச்சனைகள்லயே ஸ்டக் ஆயிட்டோம்னா
அது பெரும் துக்கத்தை தரும். கிளியரா? இந்த ரெண்டு கொஷினுக்கும் பதில் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரியுதுங்களா? ம். ஓகே. அப்ப இந்த உலகத்துல இருப்பவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் நமக்கு கெட்டது நடக்குமா? இந்த கேள்விக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன பதில அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம வைப்ரேஷன் கெட்டதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன? நம்ம வைப்ரேஷன் கெட்டதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நெகட்டிவா இல்லைன்னா வீணாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? நம்ம வைப்ரேஷன் எப்படியோ அது மாதிரி தானே நம்ம ஈர்ப்போம். நம்ம கிட்ட என்ன மாதிரி வைப்ரேஷன் இருக்குதோ அதற்கான விஷயங்களை தான் நம்ம ஈர்ப்போம். நீங்க எல்லாருமே டியூனிங் ஃபோர்க் பார்த்திருக்கீங்களா? டியூனிங் ஃபோர்க் அப்படிங்கிறது நம்ம இயற்பியல்ல நம்ம பார்த்திருப்போம். அது எப்படின்னா அதற்கென்று சில அதிர்வலைகள் இருக்கும். அதை நம்ம அதாவது தட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதற்கென்று சில வைப்ரேஷன்ஸ், அதாவது சில அதிர்வலைகளை அது உருவாக்கும். இப்போ ஒரு டியூனிங் ஃபோருக்கு இத்தனை ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ், அந்த ஹெட்ஸ்ல இருக்கிற டியூனிங் ஃபோருக்கு அதாவது ஒரு யூ மாதிரி இருக்கும். அதுதான் டியூனிங் ஃபோர்க்கு கீழே ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல ஒய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கும் டியூனிங் ஃபோர்க்கு. ஆமா. அதாவது அந்த சவுண்ட் வைப்ரேஷன் சவுண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த வைப்ரேஷன் சவுண்ட் அந்த டியூனிங் ஃபோர்க்கு எந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து. Experiment demonstrate that tuning fork of different frequency does not resonate. That's why the ball touching the tuning fork is not moving. Now, tuning fork with the same frequency and the ball touching the tuning fork started moving. This experiment demonstrates. இப்ப நீங்க பாக்குறீங்களா படத்துல? ஒன்னு 512 ஹெட்ஸ்னு போட்டிருக்கு, இன்னொன்னு 440 ஹெட்ஸ்னு இருக்கு. இப்ப இந்த 512 ஹெட்ஸ் இருக்கிறத அவர் அதிர்வடைய செய்றாரு. அப்பொழுது இந்த 440 ஹெட்ஸ் இருக்கிற இந்த டியூனிங் ஃபோர்க்கு அதிர மாட்டேங்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த பால் மூவ் ஆகல. இப்ப பாருங்க. Experiment demonstrate that tuning fork of different frequency does not resonate. That's why the ball touching the tuning fork is not moving. Now, tuning fork same frequency is taken. Now they started resonating and the ball touching the tuning fork started moving. புரியுதுங்களா? ரெண்டாவது ரெண்டாவது அவர் என்ன எடுத்தார் அப்படின்னா 440 இருக்கிற அதே அதிர்வலையில இருக்கிற 440 ஹெட்ஸ் இருக்கிற டியூனிங் ஃபோர்க்கிற அதிர்வடைய செய்றார். இது ரெண்டுமே பாருங்க தொடல. ரெண்டுமே தனித்தனியா இருக்குது. முதல் டியூனிங் ஃபோர்க்க மட்டும் அவர் அதிர்வடைய செய்றாரு. இதனுடைய அதிர்வலைகள் இந்த பக்கத்துல இருக்கிற டியூனிங் ஃபோர்க் கேட்ச் பண்ணி அது அதிர ஆரம்பிக்குது. பால் மூவ் ஆக ஆரம்பிக்குது. புரிஞ்சிருச்சா? பாத்தீங்களா இத? எல்லாரும் பாத்தீங்களாப்பா? இந்த டியூனிங் ஃபோர்க் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நம்ம சின்ன வயசுல சயின்ஸ் லேப்ல எல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே. இது எதற்காக போட்டு காமிச்சோம் அப்படின்னா, எப்படி ஒரு அதிர்வலையில இருக்கிற ஒரு பொருளானது இன்னொரு பொருள் அத ஆடவே இல்லை, டச்சே ஆகல, பிசிக்கலா டச் ஆகல. அப்பொழுது அதுல அந்த அதிர்வலைகள் அதே அதிர்வலைகளை உருவாக்கி அது அது அதிர ஆரம்பிக்கிறதோ அது போல நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாவற்றிற்கும் ஒரு அதிர்வலை இருக்கும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு அதிர்வலை இருக்குது. எண்ணங்கள் எத்தனை வகைப்படும் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? எண்ணங்கள் எப்படி எத்தனை வகைப்படுது? ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வலை இருக்குது. பாசிட்டிவ் தாட்ஸுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா? நெகட்டிவ் தாட்ஸுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. கரெக்டா? அப்போ ஒவ்வொரு எண்ணத்திற்கும் பின்னாடி ஒரு அதிர்வலை இருக்குது. இருக்குதா இல்லையா? இது கிளியரா உங்களுக்கு? உருவாக்குகின்ற ஒவ்வொரு தேங்க்யூ. உருவாக்குகின்ற ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு அதிர்வலை இருக்கிறது. அதே போல உருவாக்குகின்ற ஒவ்வொரு உணர்விற்கும் அதிர்வலை இருக்கிறது. எப்படி நம்ம ஒருத்தர் கோவமா வர்றவங்க பேசவே இல்லைன்னா கூட அவங்க கோவமா இருக்கிறாங்க, அப்பா வைப்ஸே பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
அதே வந்து ஒருத்தர் பேசவே இல்ல, அவங்க அவங்க மனசு ஃபுல்லா அன்பு நிறைஞ்சிருக்குன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்போம். ம். ஐயோ அவங்க வைப்ஸே சூப்பர்ப்பா, அவங்க கூட எதுவுமே பேச வேண்டியதில்ல, பக்கத்துல உட்காந்தாலே போதும். ஆ? அந்த வைப்ஸை நம்மளால, அந்த வைப்ரேஷன்ஸை, அந்த அதிர்வலைகளை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. கரெக்டாப்பா? கரெக்டா? ம். ஆ. ஸோ உண்மைதான் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம நல்லா எதுக்கு புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல, நம்ம கர்ம வினைகள், கெட்டவன் கெட்ட உலகம், இந்த உலகம் ஃபுல்லா எப்படி இருக்கிறாங்க, கெட்ட உலகமா இருக்குது. இப்ப நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி லோவரா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கிறோமோ அதே ஃப்ரீக்வன்சில இருக்கிற அந்த மனிதர்களை நாம நம்ம வாழ்க்கையில ஈர்ப்போம். நம்ம கர்ம வினையே செய்யலனா கூட ரொம்ப ஈஸியா அவர்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க, புது கர்மாவை நம்ம கிட்ட உருவாக்குவாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? எப்படியாவது ஒரு ஒரு மாதிரி தானே கர்மா ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நான் வந்து லோவர் வைப்ரேஷன்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய எண்ணங்கள் நெகட்டிவா இருக்குது, நான் எதுவுமே பெருசா யாருக்கும் தீங்கு விளைவிக்கல, ஆனா என்னுடைய எண்ணங்கள் நெகட்டிவா இருக்கு, நான் ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறேன். எப்படி இந்த உடல்ல வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியா இருந்ததுன்னா சுத்தி கிருமிகள் இருந்தா உடலை தாக்கும்ல, தாக்குமா தாக்காதா? அது போல நம்ம லோவஸ்ட் வைப்ரேஷன்ல இருந்தோம் அப்படின்னா எந்த நேரமும் ஒரு பயம், எந்த நேரமும் ஒரு கவலை, எந்த நேரமும் ஒரு வீணான சிந்தனை, அப்படின்னா இந்த வைப்ரேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களோடையும் நம்ம கனெக்ஷன் வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க யாருக்கிட்டையும் பேச வேண்டாம், யாரையும் உங்க வீட்டுக்கு கூப்பிட வேண்டாம், நீங்க அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம். ஆனா நீங்க ஏற்கனவே கனெக்டட். இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகே. அதே நேரத்துல நீங்க ஹையஸ்ட் வைப்ரேஷன்ல இருக்கிறீங்க. அந்த வைப்ரேஷன்ல இருக்கும் பொழுது உங்க தீவினையின் மூலமாக, எப்பொழுதோ செய்த தீவினையின் மூலமாக ஒரு ஈவெண்ட், ஒரு சுச்சுவேஷனும் உங்க வாழ்க்கையில வருது. இப்போ உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட உங்கள் உங்களை சுத்தி இருக்கின்ற அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக அவங்களால செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட யாரோ தவறா நடந்துக்கிட்டாங்கப்பா, ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? மன்னிச்சிருவீங்க இல்லையா? அவங்க தவறை உணர்ந்து அவங்க மன்னிப்பு கேக்குறாங்க. அவங்க செஞ்சது தவறாகவே இருக்குது, ஆனா அதை மொத்தமா முழுசா நீங்க மன்னிச்சிடுறீங்க. அவங்க கொடுத்த துக்கம், மன்னிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்த துக்கத்தையும் மனசிலிருந்து ரிமூவ் பண்றது, நீக்கி விடுவது. அவங்க இப்படி செஞ்சாங்க, நான் காயப்பட்டேன், இதனால கவலை, இதனால நஷ்டம் உண்டானது, ஒரு சீனே நடக்கல, அந்த அளவுக்கு உங்க மனசு என்ன ஆயிடுச்சு? அவங்கள மன்னிச்சிருச்சு. கிளியர் ஆயிருச்சு, மன்னிச்சிருச்சு. சாத்தியம் தானே? ஆ அதே போல எப்பொழுது நீங்க ஹையஸ்ட் வைப்ரேஷன்ல இருக்கிறீங்களோ அந்த வைப்ரேஷன்ல இருக்கும் பொழுது ஏதோ ஒரு ஜென்மத்துல, ஏதோ ஒரு சமயத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் இழைத்த தீமை நமக்கு வரும் பொழுது இந்த எனர்ஜி மூலமாக அந்த தீமையையும் பரிவர்த்தனை செய்கின்ற, டிரான்ஸ்ஃபார்ம் செய்கின்ற, மாற்றுகின்ற சக்தி கிடைக்கும். முடியுமா முடியாதா? இதுக்கு பேரு தான் மலை போல வருகின்ற ஒரு விஷயம் எப்படியாச்சு, கடுகு மாதிரி ஆயிடுச்சு. கடுகு போல ஆயிடுச்சு. அவங்க அந்த நினைப்போட தான் வர்றாங்க, உங்களுக்கு அந்த தீமையை செய்யணும்னு தான் வர்றாங்க. எப்படி பிசிக்கலா ஒருத்தர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது நீங்க மன்னிக்கிறீங்களோ அது போல உங்க அதிர்வலைகளுக்கு வர்றவங்க அந்த அதிர்வலைகளினால நீங்க பிசிக்கலா மன்னிப்பு கேட்டதற்கு சமானமாக அது ஆயிடுது. அதே நேரத்துல உங்க அதிர்வலைகள் மூலம் அவர்களுக்கு நன்மை கிடைச்சிருது. அந்த ஆத்மாக்கு ஏதோ ஒரு அமைதி, ஏதோ ஒரு கம்ஃபர்ட், ஏதோ ஒரு சுகம் உங்க பக்கத்துல வரும் பொழுதே அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. சி, இவங்களுக்கெல்லாம் நம்ம தப்பே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தானாக உற்பத்தி ஆகுது. சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? அப்போ எவ்வளவு முக்கியமானது நமது
எண்ணங்கள், நமது உணர்வுகள். எவ்வளவு முக்கியமானது நமது எண்ணங்கள், உணர்வுகள். புரியுதா இது? அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மள பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ம்? என்ன தேவைப்படுது? எனர்ஜி. என்ன எனர்ஜி தேவைப்படுது? ம்? ஆத்மால நல்ல ஆற்றல் தேவைப்படுது இல்லையா? நல்ல ஆற்றல் தேவைப்படுது. ஆத்மால நிறைய சக்தி தேவைப்படுது. பாருங்க, இந்த உலகத்துல வந்த உடனே நம்ம எல்லார் கூடயும் கனெக்ஷனை வச்சுதான் ஆகணும். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலிருந்து, நாம் அணிகின்ற ஆடையிலிருந்து, நம்ம வீட்ல சுவிட்சை தட்டினா கரண்ட் வருது, நம்ம வீட்ல எத்தனையோ அப்ளையன்சஸ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்கு, எத்தனையோ பிளாஸ்டிக் பொருள்கள் யூஸ் பண்றோம், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. வீட்டுக்குள்ள பாருங்க, ஒரு சேரு, சோஃபா, டிவி, ஃபேனு, லைட்டு, டைனிங் டேபிள், தட்டு, எத்தனை பொருள்கள் இருக்கு. இந்த எத்தனை பொருள்கள் செய்பவர்களும் இந்த உலகத்துல வேணும். அப்ப நம்ம அவங்க கூட ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டு தான் இருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு ஓடிட முடியாது. அப்ப நம்ம தேகத்திற்கு என்ன வேணும், இந்த சரீரத்துக்கு என்ன வேணும், என்ன கம்ஃபர்ட் வேணும், அதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோட நாம ஏதாவது ஒரு கனெக்ஷன்ல வந்துதான் ஆகணும். அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்பா? இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களோட நம்ம கனெக்ஷன்ல வரோம்ல, அதன் மூலமாக நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணாதானே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். நமது உடல் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும். உடல் எப்பொழுது ஆத்மா இந்த உடல்ல இருக்குதோ, உடல் சார்ந்த தேவைகளும் நம்ம பூர்த்தி பண்ணி ஆகணும். அதனால நம்ம யார் கூடயும் கனெக்ஷன் இல்லாம இருக்க முடியாது. ஆனா இந்த உடல் சார்ந்த தேவைகளை வேற ஏதோ ஒரு மனிதரால நிறைவேற்ற முடியும். ஆனால் ஆத்மாவுக்கான தேவையை யாரு நிறைவேற்ற முடியும் சொல்லுங்க? இறைவனால மட்டுமே அது முடியும். அஹ், அப்ப இறைவனால முடிகின்ற அந்த ஒரு விஷயத்தை இறைவன் கிட்ட இருந்து கனெக்ஷன்ல வைக்கும் பொழுது தானே நமக்கு கிடைக்கும். எப்ப இறைவனோட நம்ம கனெக்ஷன் வைக்கிறோமோ, அப்பொழுது நம்மளை சுத்தி வைப்ரேஷன்ஸ் என்ன ஆகுது? சொல்லுங்க சிஸ்டர், இன்னொரு வாட்டி ம். நம்ம நம்ம இறைவனோடு வைக்கின்ற வைப்ரேஷன் மூலமாக நம்மளை சுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஆறாவை கிரியேட் பண்றோம். ஆறான்னா தெரியும்ல? ஆறா கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? ஆ, எந்த அளவுக்கு நம்ம ஆத்மால சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளை சுத்தி அதிர்வலைகள் உருவாகும். சில பேருக்கு ஆறெல்லாம் வந்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுமா. அந்த அளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்ப ஈவன் அந்த ஆறா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா உடலுக்கு கூட எந்த நோயும் வராதுங்கிறாங்க. ஏன்னா இந்த உடல் கூட 5 கோஷங்களினால் ஆனது. அதை பத்தி இன்னொரு நாள் பார்க்கலாம். எப்பொழுது இந்த ஒளி உடல் நம்மளை சுத்தி இருக்கின்ற அந்த ஒளி உடல் பவர்ஃபுல்லா இருக்குதோ, அப்பொழுது வெளியே இருக்கிற ஸ்தூலமான கிருமிகள் கூட நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ஒரு அப்படிப்பட்ட சக்தி ஓட்டம் நம்ம உடல்ல இருக்கும். இந்த ஓட்டம் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அப்ப ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்து ஆத்மால சக்தி வரும் பொழுது இந்த உடலை சுற்றி அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த வைப்ரேஷனை நம்ம பரப்புறோம். இது நமக்கான சூக்ஷ்மமான பாதுகாப்பு கோட்டை. புரியுதுங்களா? சூக்ஷ்மமான பாதுகாப்பு கோட்டைன்னா சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம்? மொத கிளாஸ்லயே நம்ம சொன்னோம். சூக்ஷ்மம்னா என்ன? கண்ணு கண்ணுக்கு தெரியாத இந்த 5 புலன்களினால் உணர முடியாத விஷயம். ஆனால் மனதின் மூலமாக உணரக்கூடிய விஷயத்த சூக்ஷ்மம்னு சொல்லுவோம். ஆன்மீகத்துல சூக்ஷ்மம்னா கண்களினால், அதாவது 5 புலன்களினால்
பார்க்க முடியாத, உணர முடியாத ஒரு விஷயத்தை தான் சூக்ஷ்மம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கோட்டை, சூக்ஷ்மமான பாதுகாப்பு கோட்டை நம்மளை சுத்தி இருக்கும். இதுதான் முக்கியமாக நம்ம தியானத்தின் மூலமாக பெறுகின்ற நன்மை. இந்த நன்மையில எல்லா நன்மையும் அடங்கிடுது. அடங்குதா? இந்த நன்மையில எல்லா நன்மையும் அடங்குதா? யோசிச்சு பாருங்க. கர்ம வினை தீரும் பொழுது நம்ம எவர் ஹெல்த்தி, எவர் வெல்த்தி, எவர் ஹாப்பியா ஆயிடலாம். கரெக்டா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? கர்ம வினை தீரும் பொழுது எவர் ஹெல்த்தி, எவர் வெல்த்தி, எவர் ஹாப்பி ஆக முடியுமா முடியாதா? புரியுதா? கனெக்ஷன்ஸ் புரியுதா உங்களுக்கு? கர்ம வினை எப்படி போகும்? ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகும் பொழுது, ஆத்மா பேட்டரி எப்பொழுது சக்திசாலி நிலையை அடைகிறதோ அப்பொழுது நம்மளை சுத்தி அப்படிப்பட்ட வைப்ரேஷன், ஈவன் நம்ம செஞ்ச தீவினைக்கான பலன் முன்னாடி நின்னா கூட ஒரு பெரிய மலை போல வந்த பிரச்சனை கடுகு மாதிரி ஒண்ணுமே தெரியாம போயிடும். வரும். ஆனா வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. சில பேரெல்லாம் சின்னதா ஒரு சின்னதா வந்து ஒரு கீறல் கையில விட்டிருந்தா கூட அப்படி உயிர் போன மாதிரி துடிப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு கேன்சரே வந்திருக்கும், அவங்க பாட்டுக்கு ஹாயா இருப்பாங்க. கேன்சர் வந்தவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க. லேசா கத்தி கீறினவங்க அந்த புண்ணை வந்து சலம் பிடிக்க வச்சிருவாங்க. நடக்குதா? என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்? ஆ, ஆமா. ம். அந்த பய உணர்வு பயம்தான். ம். நம்ம கொரோனா டைம்ல இத நம்ம ஆமா பிராக்டிக்கலா அதை பார்த்தோம். சரி. அப்போ இந்த தியான பயிற்சிக்கு நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன? தான் ஆத்மா, பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ சிஸ்டர் நேத்து கிளாஸ்ல சொன்னாங்க இல்லையா, 5 விதமான சமஸ்காரங்களை ஒரு ஆத்மா கேரி பண்ணும். அதாவது 5 விதமான ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு சமஸ்காரம் உருவாகுவதற்கான ஒரு அடிப்படையா இருக்குது. அந்த 5 விதமான விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். நினைவு இருக்கா? முந்தைய பிறவி, தன்னை சுற்றி இருக்கின்ற உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, ம் ஒரிஜினல் சமஸ்காரம், வில் பவர். சூப்பர், வண்டர்ஃபுல். அப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அதை வந்து பிரபாவம் செய்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுதான் அதனுடைய சமஸ்காரம் உருவாவதற்கு அடிப்படையாகுது. இதுல நம்ம கடைசி ரெண்டு பார்த்தோம்ல, ஒரிஜினல் சமஸ்காரம் அப்புறம் வில் பவர். அதுக்கும் சிஸ்டர் வந்து சில யுக்திகள், சில மெத்தட் சொன்னாங்க. எந்த ஒரு சமஸ்கார மாறுதலுக்கும் என்ன பண்ணணும் நம்ம? அந்த விஷயத்த மினிமம் 21 முறை, 21 சொன்னாங்களா? 21 நாள் ஒரு ஆ, ஆ, சில சில சமஸ்காரங்கள் மாறுவதற்கு 3 மாதம் பிடிக்கும். அந்த மாதிரி சமஸ்காரங்கள் எவ்வளவு ஆழமா இருக்குதோ அதற்கு ஏற்றபடி நேரம் பிடிக்குது. கரெக்டா? இப்ப இந்த ஆத்மால சின்னதா பெரியதா இந்த சமஸ்காரங்கள் இருக்குது. கரெக்டா? 40 வருஷம் பைக் ஓட்டிட்டு இருந்திருக்கிறார் ஒருத்தர். ஒரு தடவை அவரு இதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரோடு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன, அந்த நாள்ல இருந்து 40 வருஷம் பைக் ஓட்டினவரு பைக்கவே தொடல. அப்ப எவ்வளவு ஆழமாக அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு பாருங்க ஆத்மால. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு உணர்வோடு, ஏதாவது ஒரு ஆழமான உணர்வோடு நாம ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அதை அழிக்கிறது கஷ்டம். இப்ப பாருங்க, இப்ப மைதா ரொம்ப கெட்டது, ரீஃபைண்ட் ஆயில் ரொம்ப கெட்டது, அப்ப பரோட்டா சாப்பிடாதீங்க அப்படின்னு இந்த அவேர்னஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு.
கேட்ட மாத்திரத்திலேயே நிறைய பேரு வெள்ளை சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, மைதா யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் செக்குல ஆட்டுன கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய மெத்தட்ஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாங்க. சில பேரால மாத்தவே முடியல. ஐயோ, எனக்கு பரோட்டா சாப்பிடாம நான் உயிரே வாழ முடியாது. இருக்கிறாங்களா அப்படி? டீ, காஃபி. இருக்கிறாங்க. டீ, காஃபி இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு மினிமம் 5 6 காஃபி உள்ள போனாதான் நான் உசுரோடவே இருக்க முடியும். இருக்கிறாங்களா அப்படி? இதெல்லாம் வந்து நம்ம பேட் ஹேபிட்டா கன்சிடரே பண்றது கிடையாது. புகைப்பிடிக்கிறது, ட்ரிங்க்ஸ், இதை தான் பேட் ஹேபிட்னு பாக்குறோம். ஆனா இது கூட ஆழமான சமஸ்காரம் தானே. எதை வேணா விட்டுருவேன்ப்பா, இந்த காஃபியை விட சொல்ல வேண்டாம். அப்படின்னா இதெல்லாம் எதை குறிக்குது? சமஸ்காரத்தினுடைய டெப்த குறிக்குது. அப்போ சில விஷயங்கள் வெறுமனே அவேர்னஸ் மூலமாக, நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றீங்க, இப்படி இதெல்லாம் கெட்டதுப்பா அப்படின்னு அதை நீங்க ப்ராசஸ் பண்றீங்க மனசுக்குள்ள. ஓ, அப்பனா நம்ம ஒயிட் சுகர் இனிமே சேர்க்கவே வேண்டாம், உடனே அதை மாத்திக்கிறீங்க. அப்ப சில விஷயங்கள் வெறும் இன்ஃபர்மேஷன், வெறும் இன்டலெக்ட டச் பண்ணுது, நம்ம அறிவை புத்தியை டச் பண்ணுது, அதன் மூலமாக ஈஸியா மாத்திக்கிறீங்க. பல வருஷ ஹேபிட்டா கூட இருக்கலாம். எத்தனையோ வருஷமா நம்ம வெள்ளை வெள்ளை ஜீனி தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 30 வயசு வரை வெள்ளை ஜீனி தான். அதை திரும்பவும் திரும்பவும் யூஸ் பண்றோம். ஆனாலும் அது சமஸ்காரமா ஆகல. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆ அப்ப சில விஷயங்கள் திரும்பவும் திரும்பவும் செஞ்சிருந்தா கூட அதை வெறும் ஒரு இன்டலெக்ட் ப்ராசஸிங் மூலமாக, ஒரு அறிவுபூர்வமான ஒரு தகவல் மூலமாக நம்மளால மாத்திக்க முடியுது. ஓகேயா? இது எப்படி அப்படின்னா, ஒரு உப்பு தண்ணி இருக்குப்பா. உப்பு தண்ணியில கொஞ்சம் மணலும் கலந்திருக்கு. இப்ப இந்த உப்பு தண்ணியில இருக்கிற மணலை எப்படி நீக்குவீங்க? ஃபில்டர் பண்ணலாம். ஒரு வடிச்சு, ஒரு மஸ்லின் கிளாத் மாதிரி கொஞ்சம் லேசான அந்த அந்த மாதிரி கிளாத்ல வடிச்சாலே ஆமா, அதை ஃபில்டர் பண்ணாலே போயிடும். இப்ப உப்பு தண்ணி இருக்குது. இந்த உப்பு தண்ணியிலிருந்து உப்பை எப்படி நீங்க நீக்குவீங்க? அதை வந்து நீங்க கொதிக்க வைக்கணும். 100 டிகிரி வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அந்த நீராவிய நீங்க சேகரிக்கணும். அது குளிரும் பொழுது திரும்பவும் உப்பில்லாத தண்ணி ஆகுது. அப்போ ஒரு விஷயம் எப்படி நம்ம சமஸ்காரத்துல கலந்திருக்கு, அதை பொறுத்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், பேட்டர்ன், பிஹேவியர், அந்த லூப் எல்லாம் மாறும். புரியுதுங்களா? இந்த விஷயம் புரியுதா? புரியுது. ம் அப்படி அப்படி இந்த ஆத்மால பல ஜென்மங்களாக சில சமஸ்காரங்கள் இருக்குது. சில சமஸ்காரங்கள் எப்படின்னா, சில பிலீஃப்ஸின் அடிப்படையில இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம சினிமால எல்லாம் காட்டுவாங்க, ஹீரோயினுடைய தாலியை வந்து வில்லன் பறிப்பாரு. உடனே வந்து பின்னாடி எல்லாம் பயங்கரமா சீன் போகும், இடி இடிக்கும், மின்னல் வெட்டும், இந்த அம்மா அப்படி கூப்பிடுவாங்க. அஹ், உடனே வந்து ஹீரோ வருவாரு. அதாவது பெண்களுக்கு என்ன ஒரு பிலீஃப், ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னா, தாலிய வந்து கழுத்திலிருந்து ரிமூவ் பண்ணியாச்சுன்னா தன்னுடைய கணவனுடைய உயிருக்கு தீங்கு விழும், தீங்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு ஆழமான பிலீஃப் இருக்குது. அப்ப அவர்கள் ரொம்ப அதை வந்து என்ன சொல்றதா அமங்கலமா கருதுறாங்க. இருக்குதா? இப்ப என்ன பண்றாங்க? இன்றைய காலத்து பெண்கள் என்ன பண்றாங்க? அஹ், இன்னும் என்ன ஜோக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல அந்த குழாயில கழட்டி வச்சுட்டு வந்துருவாங்க மறந்துட்டு. அப்போ இதுல வந்து அதற்காக இவங்களுக்கு தன்னுடைய கணவன் மீது அக்கறை இல்லைன்னு கிடையாது. பிலீஃப் சிஸ்டம். அவங்க இந்த தாலின்ற ஒரு சென்டிமெண்ட்டுக்கு வரலன்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்க, நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, வெள்ளிக்கிழமை தான் குளிக்கணும், சனிக்கிழமை தலை குளிக்க கூடாது. அதே மாதிரி பொட்டு இல்லாம வெளியே வரக்கூடாது. பதறுவாங்க அப்படியேவும். இருக்கா? இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா? ம் இருக்குது. ஸோ சென்டிமெண்ட் ரிலேட்டடா இருக்கின்ற சில சமஸ்காரங்கள், இது நடக்கும் பொழுது என்னமோ தன்னுடைய கணவனையே இழந்த மாதிரி அந்த மனைவி ஃபீல் பண்ணுவா.
ஆனா அதே நிகழ்வு வேற ஒருத்தருக்கு நிகழும் பொழுது அது அவங்களுக்கு பெருசா தெரியல. அப்ப எப்படி ஆத்மாவினுடைய சமஸ்காரம் உருவாகுது பாருங்க, விதவிதமா உருவாகுது. ஒரு கர்மத்தை வெறுமனே செய்யறதுனால மட்டும் கிடையாது. ஒரு கர்மம் ஒரே ஒரு முறை நடந்திருந்தாலும் அந்த கர்மத்தோடு ஆழமான உணர்வு கலந்திருந்தாலும் அதனுடைய பதிவு ஆழமா இருக்கும். மூணாவது, நம்ம எந்த விதமான சென்டிமெண்ட் வச்சிருக்கிறோம், அந்த கர்மத்தோட எதை இணைச்சிருக்கிறோம், அதை பொறுத்தும் இந்த சமஸ்காரங்கள் உருவாகுது. அப்ப சில சமஸ்காரங்களை வெறும் தகவல்கள் மூலமாக மாத்திக்க முடியுது. சில சமஸ்காரங்களை ஞானத்தின் மூலமாக இப்ப நமக்கு தெரியுது. இப்ப இன்றைய கால பெண்கள் ஏன் அப்படி நினைக்கிறது இல்ல? படிச்சிருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராசஸ், இன்டெலெக்ட் ப்ராசஸ் டிஃபரெண்டா இருக்குது, புரிதல் இருக்குது. அதனால பயப்பட மாட்டேங்கிறாங்க. அது எப்படி? இப்ப உண்மையிலேயே இப்ப நம்ம இந்த ஆன்மீக வகுப்புல எவ்வளவு ஆழத்துக்கு போறோம். ஒருத்தர் பிறப்பதும் இறப்பதும் நம்ம கையிலயா இருக்குது? அ? பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. அது இல்லை. இருக்கா? நம்மகிட்ட இருக்கா பிறப்பை இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை? அ? அ. அப்போ இந்த அளவுக்கு நம்ம ஆழமா போகும் பொழுது எத்தனை விதமான சென்டிமெண்டல் கனெக்ஷன்ஸ், எத்தனை விதமான பிலீஃப் சிஸ்டம்ஸ், இது எல்லாம் தகடுபுடி ஆகுது. ஆகுதா ஆகலையா? ஆகுதா ஆகலையா? இல்ல இன்னும் சென்டிமெண்ட் வச்சிருப்போமா? ஆகுது இல்லையா? அப்ப சில விஷயங்கள் இப்படிப்பட்ட ஆழமான புரிதல், ஒரு ஞானத்தினுடைய ஆழத்துக்கு போகும் பொழுது, ச்சே இதெல்லாம் நடக்கவே முடியாது, இதனால போய் இது நடக்குமா? அஹ்? சீப்பை மறைச்சு வைக்கிறதுனால கல்யாணம் நின்னு போகுமா? அது மாதிரி தானே இது. வெறும் தாலியை கழட்டி வைக்கிறதுனால என் புருஷனுக்கு என்ன ஆக போகுது? சோ அந்த புரிதல் வருது. இது ஒரு வகை. எப்படி நம்ம அந்த உப்பு தண்ணியில இருக்கிற உப்பை நீக்குவதற்காக அந்த தண்ணியை கொதிக்க வச்சோம், அதுக்கப்புறம் அந்த நீராவிய சேகரிச்சோம், அதை குளிர வச்சோம், எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அது போல சில சமஸ்காரங்கள் எப்படி நகமும் சதையுமாக ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அது போல முழுமையா மெர்ஜ் ஆயிடுது. அதற்கு, அது போவதற்கு நமக்கு டீப் மெடிடேஷன் தேவை. எப்பொழுது? யோக அக்னி அப்படிம்பாங்க பாருங்க. அந்த காலத்து முனிவர்கள் எல்லாம் காமிச்சிருக்கும் பொழுது கீழே தீ வளர்க்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தீ மேல அவங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, நின்னுட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி படங்கள்? நெருப்பு கீழே எரியும்பா. பார்த்திருக்கீங்க. நெருப்பு கீழே எரியும், அதுல நின்னு இருப்பாங்க. ஒத்த கால்ல நின்னு இருப்பாங்க, ரெண்டு கையும் மேல் நோக்கி கூப்பி இருக்கும். இததான் தவக்கோலம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்கல்ல? இமேஜின் பண்ண முடியுதுல்ல? ஆஹ் உண்மையிலேயே நம்ம அந்த யாகம் வளர்க்குறப்ப தீ வருதுல்ல, அந்த அக்னி, ஐந்து தத்துவங்களில் ஒரு தத்துவமான அக்னியில நம்ம நின்னோம்னா என்ன ஆகும்? எரிஞ்சு போயிடுவோம். அப்ப அது எதை காமிக்குது? இறைவன் மீது வைத்திருக்கின்ற யோக அக்னி, இறைவன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு என்கின்ற அக்னி, அந்த கனெக்ஷன், இறைவன் மீது ஆடாத அசையாம நிலையா இருக்கின்ற அந்த கனெக்ஷன் மூலமாக ஆத்மாவிற்கு ஒரு கரண்ட் கிடைக்குது. அந்த கரண்ட் மூலமா ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகுதுல்ல, அந்த அக்னியை அது குறிக்குது. அந்த அக்னி என்ன பண்ணும்? நம்ம ரொம்ப அந்த உடல் இரத்த நாளங்கள் எல்லாம் பரவி இருக்கிற மாதிரி இருக்கின்ற அந்த சமஸ்காரத்தை கூட மாற்றிவிடும். நமக்குள்ளே இருக்கின்ற எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பழக்க வழக்கம் வரை. டிஃபன் சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடணும், காஃபியை விட முடியாது, டீயை விட முடியாது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க சில பேருக்கு? சிகரெட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேபிட்டு, எந்த ஹேபிட் இருந்தாலும் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போகும். இது ஒரு வகையான நன்மை. அதுக்கடுத்து மனதுல முழுமையான சுகம், முழுமையான சாந்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். ஏன்? மனதுல தான் கரையே இல்லையே. மனதுல கரையே இல்லைன்னா என்ன இருக்கும்? இறைவனை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக மாறும்.
இறைவன் எப்படி இருக்கிறாரோ அதை பிரதிபலிக்கின்ற கண்ணாடியாக இருக்கும். இறைவன் கிட்ட கோபம் இருக்குதா? இறைவன் கிட்ட கோபம் இருக்குதா? இல்ல. இறைவன் கிட்ட கோபம் இல்லை. பொறாமை இருக்குதா? ஆஹ் பழிவாங்கும் எண்ணம் இருக்குதா? ம் அசாந்தி இருக்குதா? பயம் இருக்குதா? அப்போ இறைவன் கிட்ட என்ன இருக்குதோ அது நமக்கு கிடைச்சாச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? ம் அதுதான் அந்த 7 குணங்கள். ஆத்மாவினுடைய ஒரிஜினல் சமஸ்காரம் வெளிப்பட ஆரம்பிச்சிரும். ஏன்? இறைவனினுடைய கனெக்ஷன் மூலமாக. எப்படி? ஆத்மால கலந்திருக்கிற மணல் போன்று இருக்கின்ற சமஸ்காரத்தையும் நம்ம போக்கணும். அதுக்கப்புறம் உப்பு தண்ணி போல இருக்கின்ற சமஸ்காரங்களையும் யோக அக்னியால் நாம எரித்து என்ன பண்ணிட்டோம்? உப்பை தனியா, தண்ணீரை தனியா பிரிச்சுட்டோம். அப்படின்னா அழுக்குகளை பிரிச்சுட்டோம், நம்ம சமஸ்காரங்களை நீக்கிட்டோம். அப்ப முதல் ஸ்டெப் என்ன? தன்னை ஆத்மான்னு உணர்வது. தனக்குள்ளே இந்த 7 குணங்கள், சத்தோ குணம், அதனாலதான் அதுக்கு பேரு சத்தோ குணம்னு சொல்லுவாங்க. சத்தோ அப்படின்னா 7. சத் அப்படிங்கிற சத்தோ அப்படிங்கிறது வந்து 7ங்கிறத குறிக்கும். கரெக்டா? எப்படி வந்து ஏகாதசி, துவாதசி, அந்த ஏக் துவா, அப்புறம் த்ரீ, சதுர், பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க 5க்கு. அதே மாதிரி 7க்கு என்ன சொல்லுவாங்க? சத், சத்தோ அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ம் கரெக்டா. 7ங்கிறதுக்கு சத்தோன்னு ஒரு பேர் இருக்குது. அப்ப ஆத்மாவினுடைய 7 குணங்களும், அதாவது ஆத்மாவினுடைய சத்தோ குணங்கள் முழுமையாக நிறையணும் அப்படின்னா அதற்கு பரமாத்மா தான் இந்த குணங்களினுடைய கடலாக இருக்கிறார். அவரை நாம நினைவு செய்றோம். அவரோடு யோகம் வைக்கிறோம். அவரோடு நாம தொடர்பை ஏற்படுத்துகிறோம். அதன் மூலமாக அந்த கரண்ட் நமக்கு கிடைக்குது. நாம பியூர் ஆறோம். அப்ப முதல் நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தரோட கனெக்ஷனை கொண்டுட்டு வரணும்னா என்ன பண்ணணும்? ஆன்மீகத்துல எப்படி டியூனிங் ஃபோருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல? டியூனிங், மன அதிர்வலைகளை மாற்ற வேண்டும். வண்டர்ஃபுல். எப்பொழுது பரமாத்மாவிடமிருந்து நமக்கு கரண்ட் கிடைக்கும்னா, எப்பொழுது என்னுடைய அதிர்வலைகளை பரமாத்மாவினுடைய அதிர்வலைகளுக்கு ஈக்குவலண்டா கொண்டுட்டு வரேன். நான் கோபப்படுற ஆளு, நான் அப்படிதான் டிஸ்டர்ப் ஆவேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைச்சு இறைவனை நினைவு செஞ்சா ஏதாவது கரண்ட் வருமா? வைப்ரேட் ஆக மாட்டீங்கல்ல. அப்ப இந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்கிற ஆத்மாக்களை தானே நீங்க ஈர்ப்பீங்க. அப்ப ஆத்மாவினுடைய ஒரிஜினல் சமஸ்காரத்தினுடைய எண்ணங்களை உருவாக்கணும். முதல் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரிஜினல் சமஸ்காரங்கள் என்ன? கேபி ஸ்கொயர். கேன்னா நாலேஜ், பீன்னா பவர், இன்னொரு பி பியூரிட்டி, அப்புறம் ஹெச் ஃபார் ஹாப்பினஸ், பி ஃபார் பிளிஸ், ஹை பிளட் ப்ரெஷரா, லோ ஹை, எல் ஃபார் லவ், பி ஃபார் பவர். இந்த 7 குணங்கள் ஆத்மாவினுடைய சுய சமஸ்காரம். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் குணம். எப்படி வெள்ளை ஆடை அணிந்து நம்ம ட்ரெயின்ல ஏறணும், ஒரிஜினல் சமஸ்காரத்தோட தான் இந்த உலகம் என்கின்ற நாடக பயணத்துல நாம ஏறணும். அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் சமஸ்காரம். அப்படித்தான் வந்தோம். அப்போ இந்த போகும் பாதை தூரமே, தூரமா கம்மியா? ரொம்ப தூரம். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அப்படின்னு பாடல் இருக்குது. இந்த தேகம் மறைந்தாலும் ஆத்மா இருக்குது. ஆத்மா இந்த ஜனன மரண சக்கரத்துல வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஜனன மரண சக்கரத்துல வரும் பொழுதும் ஆத்மா எதையெல்லாம் பழகிடுச்சு? கொஞ்சம் கோவத்தை பழகிடுச்சு, கொஞ்சம் அகங்காரத்தை பழகிடுச்சு, கொஞ்சம் துக்கத்தை பழகிடுச்சு, கொஞ்சம் பயத்தை பழகிடுச்சு. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அந்த வெள்ளை உடையில படிந்த கரை போல ஆயிடுச்சு. சில கரைகள் எப்படி இருக்குது? கடல் கரையின் மணல் போல இருக்குது. அப்படி எழுந்த உடனே தட்டி விட்டா உதிர்ந்து போயிடுது.
சி- ஆ, சில கரைகள் எப்படி இருக்குது? காஃபி கரை மாதிரி. ஆ, களிமண் கரை மாதிரி. மஞ்சள். மஞ்சள்லாம் பாருங்க, லேசா நீங்க கையில மஞ்சள் இருந்தா கூட தொட்டுச்சுன்னா அவ்வளவுதான், அது போகவே போகாது. சில கரைகளை என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. சில கரைகளை டூத் பேஸ்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, அதை வச்சு கூட க்ளீன் பண்ணுவாங்க. சில கரைகளை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றவாங்க, ட்ரை கிளீன்லாம் கொடுத்து பார்ப்பாங்க. திரும்பவும் அது எப்படி இருக்கும், பெட்ரோல் வாஷ் தானே ட்ரை கிளீன், அப்பயும் கூட போகாம இருக்கும். அது போல ஆனா இந்த ஆத்மாக்குள்ள இருக்கின்ற எல்லா கரைகளையும் தீர்க்கின்ற சக்தி பரமாத்மா கிட்ட இருக்குது. அதனாலதான் பரமாத்மாவை என்ன சொன்னாங்க? சலவைக்காரன்னு சொன்னாங்க. சலவைக்காரன்னு ஒரு மகிமை இருக்கு தெரியுமா? அவருக்கு ஒரு க்ளோரி இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மற்றவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் கரெக்ட். எல்லோருடைய ஆத்மாவில் இருக்கின்ற கரைகளை போக்குவதனால அவருக்கு சலவைக்காரன்னு நம்ம மகிமை பாடுறோம். சீக்கியர்கள் தோபின்னு சொல்லுவாங்க. தோபி, இறைவனை தோபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஸ்லாம் சார்ந்தவர்கள் நினைக்கிறேன் இறைவனை தோட்டக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லை எல்லாம் மலராக்குறாங்கல்ல, தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? அழகழகான மலர்கள் இருக்கின்ற தோட்டத்தை உருவாக்குவான். இது போல ஆத்மால முள்ளு போல இருக்கின்ற சமஸ்காரங்களை இறைவன் என்ன பண்றாரு? மலர் போல மாத்துறார். ஓகேயா? இன்னொன்னு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஆத்மாவினுடைய அந்த 7 குணங்கள், சத்தோ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கமா பார்க்கலாம். இப்ப நம்ம தன் ஆத்மான்ற பயிற்சி பண்ணுவதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கவனம். கவனம், தன்னை பற்றிய கவனம். இப்ப பாருங்க, உங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காரு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? பார்க்காமயே தெரியும். ஓகே, யாருக்கெல்லாம் தெரியாது? தெரியல. ம். ஆனா அவரு நம்ம வீட்ல தான் இருக்கிறாரு, உங்க வீட்ல தான் இருக்கிறாரு. அவர் உங்க முன்னாடி தான் வலம் வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப கேட்ட உடனே டக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்? கவனிக்கல. நம்மள சுத்தி இருக்கிற விஷயம், நம்ம கண்ணுல பட்டுக்கொண்டே இருக்கின்ற விஷயம், நாள் முழுவதும் தெரிகின்ற விஷயம் இருந்தாலும் நம்ம கவனம் செலுத்தலைன்னா நம்ம உலகத்துல இது இல்ல. கரெக்டா? வேர் த அட்டென்ஷன் கோஸ் த எனர்ஜி ஃப்ளோஸ். இது ஒரு ரொம்ப ஃபேமஸான வாக்கியம். வேர் த அட்டென்ஷன் கோஸ் த எனர்ஜி ஃப்ளோஸ். எங்கே நம்மளுடைய கவனம் போகிறதோ அங்கே நமது ஆற்றல் பாய்கிறது. ஓகேயா? அப்ப தியானத்திற்கு மிக முக்கியமான ஆதாரம் கவனம். எங்க கவனம்? உள்நோக்கு பயணம். இப்ப ஆத்மா என்ன பண்ணுது? உள்ள என்னுடைய மனமானது ஆத்மாவாகிய நான் என்னுடைய சுய சமஸ்காரம் என்ன என்பதின் மீது கவனம் போகுது. புரியுதுங்களா இந்த வார்த்தை? புரியலன்னா கேளுங்க. இப்ப இந்த கவனத்தை எங்க கொண்டுட்டு போறேன் நானு? வெளியிருக்கிற மனிதர்கள், அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடை, அவர்கள் பேசுகின்ற பாவனை, அவர்கள் என்னெல்லாம் செய்றாங்க, எத்தனையோ விஷயங்கள் வெளியே இருக்குது. இதன் மீது இருக்கின்ற கவனத்தை எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றேன் நானு? ஆத்மாவாகிய நான் உள்நோக்கிய பயணத்தை தொடங்குறேன். புரியுதா இது? ம். ஏன்னா எங்கு கவனம் போகிறதோ அங்கு ஆற்றல் பாய்கிறது. அதற்கு நான் என்ன பண்ணணும்? நான் ஆத்மாவாகிய நான் எப்படி இருக்கிறேன்? அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறேன். இப்ப நான் எதை பார்க்கறேன் இப்போ? ஆத்மாவினுடைய ஒரிஜினல் குணத்தை பார்க்கறேன். ஒரிஜினல் குணம் என்னோடது தானே? ம். ஒரிஜினல் குணம் அன்புங்கிறது என்னுடைய ஒரிஜினல் குணமா இல்லையா? அப்ப இந்த அன்புன்ற குணத்துக்கு மேல படிந்திருக்கின்ற கோபம், வெறுப்பு, பொறாமை,
இது எல்லாத்தையும் கடந்து உள்ள நான் ஆத்மா என்னுடைய ஒரிஜினல் சமஸ்காரமாகிய அன்பை பார்க்கின்றேன். சாத்தியமா சாத்தியம் இல்லையா? சோ கவனம் வைப்பது, சரியான கவனம் வைப்பது அப்படிங்கிறது தியானத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? அது ஒரு அடித்தளம், அது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப நீங்க தியானம் பண்ண உக்காந்தீங்கன்னா உங்களுடைய முழு கவனத்தையும் ஆத்மாவினுடைய சுயஸ்வரூபத்திற்கு கொண்டுட்டு வரணும். கிளியர் இந்த பாயிண்ட்? அப்ப அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வருவோமா? இந்த அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்த பிறகு ஈஸியா டியூன் பண்ணிட்டோம்ல இறைவனுடைய ஃப்ரீக்வன்சிக்கு. எப்படி ரேடியோ பொட்டில 99.4 எஃப்எம் அப்படின்னு இருக்குது. 99.4 எஃப்எம்ல என்ன வருதோ அதை கேட்கணும்னு என்ன பண்ணணும் நம்ம? அந்த ஸ்டேஷனுக்கு ஏத்த மாதிரி இங்க டியூன் பண்றோம். உடனே 99.4 அந்த ஸ்டேஷன்ல என்ன ஒளிபரப்புறாங்களோ அது நம்ம ரேடியோல கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம டியூன் பண்ணிட்டு இறைவனை நினைக்கும் பொழுது இறைவனினுடைய சங்கீதத்தை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. முடியுமா முடியாதா? இது என்ன பெரிய அசாத்தியமான செயலா? பாசிபிள். வெரி சிம்பிள். வெரி சிம்பிளா இல்லையா? நல்லா சொல்லுங்க, எனக்கு கேட்கல சரியா. வெரி வெரி சிம்பிள். பரமாத்மாவினுடைய கனெக்ஷன்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் நாம நம்மளுடைய சுய சமஸ்காரத்துக்கு போறதுக்கு தான் நிறைய எஃபர்ட் எடுக்கணும். புரியுதுங்களா? நமக்குள்ளே படிஞ்சிருக்குல்ல இந்த சமஸ்காரங்கள் எப்படி இருக்குது பார்த்தோம்ல. விதவிதமான கரைகளாக இருக்குது. அந்த சமஸ்காரத்தை தாண்டி அதை ஃபில்டர் பண்ணி அதை கொதிக்க வச்சு இறைவனினுடைய அன்புல மூழ்கி அதை யோக அக்னியில எரிச்சு அதை வெளியே கொண்டுட்டு வரோம் பாருங்க. தான் ஆத்மா இந்த இதுதான் என்னுடைய சுய சமஸ்காரம் அப்படின்ற அந்த உணர்வுகள்ல வருவதற்குத்தான் நம்ம முயற்சி எடுக்கணுமே தவிர அதுக்கப்புறம் இறைவனுடைய கனெக்ஷன் எப்படி ரேடியோ பெட்டிய அந்த ஸ்டேஷன்ல டியூன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பாட்டு கேக்குதோ அது போல நீங்க கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா? ம். தருது. ஓகே. இதே இதே சந்தோஷத்தோடு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் தியான பயிற்சி செய்யலாம். இந்த தியான பயிற்சி முடிச்சுட்டு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். சரி, நீங்க எங்க உட்காந்துருக்கிறீங்களோ அதே இடத்துல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ம் கொஞ்சம் பாடியை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. முடிஞ்சவங்க அது மாதிரி வச்சுக்கோங்க, இல்லாதவங்க ரிலாக்ஸா உட்காருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா முழுமையான கவனத்தோட உட்காருங்க. எல்லா விஷயங்களிலிருந்தும் மனதை விலக்கி இப்பொழுது உங்களுடைய முழு கவனத்தையும் எதுல கொண்டுட்டு வரணும்? இந்த தியான வர்ணனைக்கு கொண்டுட்டு வாங்க. என்ன வர்ணனை கொடுக்க போறேனோ அதை அப்படியே நீங்க எண்ணத்துல கொண்டுட்டு வாங்க. உணர்வுகளையும் கொண்டுட்டு வாங்க. அனுபவம் செய்ய ஆரம்பிங்க. ம்? எப்படி நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா அப்படின்னே நமக்குள்ளே அன்பின் அதிர்வலைகள் இருக்குது. நான் எல்லாரையும் அன்போடு தான் பார்ப்பேன். அப்படி உங்களுக்கு புரிஞ்ச விதத்துல பிடிச்ச விதத்துல நீங்க அதை அனுபவத்துல கொண்டுட்டு வாங்க. ஓகேங்களா? ரெடியா? எல்லாரும் ரெடியா? ஓகே. இப்பொழுது இப்பொழுது மியூட் போட்டுக்கோங்கப்பா கொஞ்சம் எல்லாரும். ஓகே, தேங்க்யூ. இப்பொழுது நாலாபுரமும் உள்ள எனது கவனத்தை முழுமையாக நான் ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில்
கொண்டு வருகின்றேன். எந்த காரியமும் எந்த பழைய விஷயமும் என்னை திசை திருப்பாது. என் மனதிற்கு அப்படிப்பட்ட அழுத்தமான கட்டளையை நான் தருகின்றேன். இப்பொழுது என் மனமானது முற்றிலுமாக நான் எதை நினைக்கின்றேனோ அதன்படி நடக்கின்றது. ஒவ்வொரு எண்ணத்தையும் உணர்வுகளில் அனுபவம் செய்வதற்கு நான் ஆத்மா தயாராகின்றேன். நான் ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்ட சக்தியாவேன். எப்பொழுது இந்த ஆத்ம பேட்டரி முழுமையாக நிரம்புகிறதோ அப்பொழுது ஆத்மாவில் படிந்திருக்கின்ற எல்லா கரைகளும் அழிந்துவிடும். நான் ஆத்மா இப்பொழுது எனது சுய சமஸ்காரம் எது என்பதை உணர்ந்திருக்கின்றேன். திடமான ஒரு எண்ணத்தை நான் ஆத்மா உருவாக்குகின்றேன். நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. எந்த ஆத்மாவை பார்த்தாலும் அன்பு என்கின்ற ஒரு குணத்தை மட்டுமே என்னுடைய வார்த்தைகளில், காரியங்களில் வெளிப்படுத்துவேன். இப்படிப்பட்ட திடமான சங்கல்பத்தை நான் ஆத்மா செய்கின்றேன். எனது மனதிற்கு இதையே கட்டளையாக பிறப்பிக்கின்றேன். யாருடனான எந்தவிதமான அனுபவமும் இப்பொழுது என் நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா என்பதற்கு தடை விதிக்க முடியாது. நான் பார்க்கின்ற, பேசுகின்ற, பழகுகின்ற ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட கெட்ட அனுபவங்களை என் வாழ்வில் கொடுத்திருந்தாலும் அவர்களை நான் இப்பொழுது முழுமையாக மன்னிக்கின்றேன். ஏனென்றால் நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மாவாக இருப்பதினால் யாரிடமும் கோபமோ வெறுப்போ வெளிப்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. இதே நினைவோடு என் கவனத்தை நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா என்பதில் முழு நாளும் வைத்திருப்பதற்காக திடமான சங்கல்பத்தை உருவாக்குகின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.